மழை பொழியும் போது உருவான சகதியை தாண்டி தாம் இல்லம் சென்றதுண்டா? காலணிகளை அணிந்திருந்தால் தாம் சகதியிலிருந்து தப்பலாம். எனினும் காலணிகள் சேற்றில் பதிவதால் சிதறும் சகதி தம் வஸ்திரங்களில் கரையை ஏற்படுத்தவே செய்யும். அதன் பின்பும் தமது வஸ்திரங்களில் கரைபடியும் என்று தெரிந்த பின்னரும் தாம் காலணிகளை அணியாதிருப்பதில்லை. அதை போலவே வாழ்வில் எதிர்கொள்ளும் சில நபர்கள் காலணியைப் போல தம்மை சேற்றிலிருந்து பாதுகாக்கச் செய்யலாம். எனினும் வஸ்திரம் போன்ற தமது வெள்ளை மனதில் ஐயம் என்ற கரையை பதித்துச் செல்வர். அத்தகையோரின் செயல்களால் மனதை வருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சேற்றில் பதிய வேண்டியது தமது காலணிகளா அல்லது தங்கள் மனம் எனும் வஸ்திரமா என சிந்தித்து முடிவெடுங்கள். வாழ்வில் தீவிர சிந்தனை என்பது அவசியமாகும். எனினும் நிகழ்பவை அனைத்தையும் தீவிரமாக ஆராய்ந்தோமானால் வாழ்வில் இருக்கும் ஆனந்தமும் விலகிச் சென்று விடலாம். இந்த உலகமோ ஸ்திர நிலையற்றதாகும். இங்குள்ள எதுவுமே என்றென்றும் ஜீவித்திருக்க போவதில்லை. ஆகையால் வாழ்வு உள்ளவரை அதை ஆனந்தத்தோடு மகிழ்ந்து கொண்டாடுங்கள். சிதறி தன் மீது பட்ட சகதியினால் கவலை கொள்ள வேண்டாம். இதுவே நிம்மதியான வாழ்விற்கு வழி. அதோடு மனமும் பேரன்பு கொண்டு உரைக்கும். ராதா ராதா.